சமீப காலமாக மெட்ரிகுலேஷன் விண்ணப்பதாரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சமுதாயம் கொதித்திருக்கின்ற இந்த வேளையிலே மெட்ரிகுலேஷன் பற்றிய சரித்திரம் பல தலைவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் தெரியாமல் போல் நடித்திருக்கலாம். 2012ஆம் ஆண்டு முதலாக நாட்டின் பிரதமரான பிறகு நஜீப் அவர்கள் இந்திய வாக்குகளை தன் வசம் கொண்டு வருவதற்காக துவக்கப்பட்ட 3-4 செக்டரிலே தமிழ் பள்ளி மேம்பாட்டு இயக்கம், சிடேக், SITF, பிளான் திண்டகான் ஸ்கோலா டெமல் சி ஆக 4 திட்டங்களை இந்திய சமுதாயத்திற்காக அவரின் நேரடி பார்வையின் கீழ் உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ 52 இந்தியர்கள் அப்பொழுது பணிபுரிந்தார்கள். இந்த மெட்ரிகுலேஷன் என்பது 2008-2009 ஆண்டுகளிலே வெறும் 100-200 மட்டும் கிடைத்ததை 2012 முதல் அதிகமான மாணவர்களை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தின் வழி அவர்கள் செய்த சிபாரிசின் வழி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1500க்குட்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு 2017ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நஜீப் அவர்கள் கம்போங்கிரிஞ்சியில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பாக இந்தியர்களுக்காக கொடுக்கப்பட்ட 1500 மெட்ரிகுலேஷன் இடம் பற்றாது என்பதற்காக மேலும் 700 வழங்கி 2200 ஆக்கினார். இந்த மெட்ரிகுலேஷன் 2012 முதல் 2017 வரை நஜீப் ஆட்சி காலம் வரை இந்தியர்களுக்கு, இந்திய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்காக ஒரு இயக்கம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே மாயிகாவும் அணுக்கமாக அரசாங்கத்தோடு நஜீப்போடு இருந்த அந்த உறவின் காரணமாக இந்தியர்களின் கல்வி வாய்ப்பு அதிகமாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்று மெட்ரிகுலேஷனை பற்றி தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்ற முக்கியமான இந்திய தலைவர்கள், குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் இருப்பவர்கள் தெரியாதது போலவும் உண்மையை மறைத்தும் உண்மைக்கு புறம்பாக பொய் சொல்லியும் இருப்பவர்களுக்காக ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. 2012ஆம் ஆண்டு நஜீப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சமுதாயத்திற்கு வழங்கிய 1500 மெட்ரிகுலேஷன் வாய்ப்புகளை இந்திய சமுதாயம் 1170ஐயும் மறுவருடம் 1142ம் 2016ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு 1394ம் 2015ஆம் ஆண்டு 1400ம் 2016ஆம் ஆண்டிலே 1397ம் 2017லே 2160ஆக இந்திய சமுதாயத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்பதை சரித்திரம் மறக்கவும் கூடாது. இன்று எல்லாம் தெரிந்தது போல் பேசுகின்ற குறிப்பாக பக்காத்தான் தலைவர்களுக்கு சவால் விடுகின்றேன். இந்த செய்தி நான் வழங்குகின்ற இந்த வாய்ப்புகள் சமுதாயத்திற்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை முதலில் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். 2017ஆம் ஆண்டு அறிக்கையின்படி, கல்வி அமைச்சின் அறிக்கைப்படி வெறும் 1500 தான் இருக்கின்றது என்பதற்காக இப்பொழுது வீண் விவாதம் செய்கின்ற ஒரு சிலருக்கு 1500 என்பது வழக்கமாக வழங்கப்பட்டது. நஜீப் காலத்திலே 2017லே கம்பங்குறிஞ்சியிலே நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வழங்கிய 700ஓடு சேர்த்து 2200 மெட்ரிகுலேஷன் வாய்ப்புகள் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அதை இந்தியர்களுக்காக சென்று சேர வேண்டும் என்பதற்காக சிடேக்கின் கீழ் இயங்கிய 3-4 இயக்கங்கள் ஒவ்வொரு இந்தியனையும் தொடர்பு கொண்டு விண்ணப்பித்தவர்களையும் விண்ணப்பிக்காதவர்களையும் இணைத்து 2160 வாய்ப்புகள் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. உண்மையா இல்லையா என்பது 2017ஆம் ஆண்டு. ஓகே, உண்மையா இல்லையா என்பது இன்று விதண்டாவாதம் செய்கிறது. அந்த காலகட்டத்தில் தான் விண்ணப்பிக்காத மாணவர்களை எல்லா ஆங்கில பள்ளிகளையும் தொடர்பு கொண்டு அவருக்கு வாய்ப்பளித்து 2160 40 சீட்டுகளை அந்த மிஸ் பண்ணிட்டு 2160 ஃபுல்ஃபில் பண்ணது இந்த இயக்கங்கள். இது சரித்திரம். அதற்கு பிறகு இந்திய சமுதாயத்தின் மறுமலர்ச்சி வேண்டும் என்பதற்காக 2007ஆம் ஆண்டிலே நடந்த இண்டாவு போராட்டத்திற்கு பிறகு பதவியில் வந்தவர்கள். அது 2017 பிள்ளைங்க எழுதி போடாத பிள்ளைங்க, அப்ளிகேஷன் போடாத பிள்ளைங்களுக்கும் கூப்பிட்டு அவங்க மெட்ரிகுலேஷன் கொடுத்தாங்க. எஸ், பிகாஸ் அவங்க வழங்கப்பட்ட 2200 வாய்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணுன்றதுக்காக 52 பேர் பணிபுரிந்த அந்த இயக்கங்கள் NS ராஜேந்திரன் தலைமையில் 4 இயக்கங்கள் மைக்கே சொன்ன மாரி சிடேக், SITF, பிளான் திண்டகான் ஸ்கோலா டெமல் சி இந்த 4 இயக்கங்களை குறிப்பாக அதற்காக ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு மாணவர்களை அடையாளம் கண்டு இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக 2A வரைக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது 2017.
அதற்கு பிறகு இந்திய சமுதாயம் வாங்கி வந்த வரமோ என்னவோ, எந்த தலைவர்களை, எந்த ஆட்சியை இந்திய சமுதாயம் ஒன்றாக இணைந்து வாக்களித்து 2018ஆம் ஆண்டு பிரதமராக வந்த மாதிர் காலத்திலே இது மறக்கப்பட்டு, மறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, டோட்டலாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறி 2020ஆம் ஆண்டு ஆட்சியில் மீண்டும் மொய்தீன் அவர்கள் வந்த பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் கூட கோட்டை விட்டுவிட்டு இஸ்மாயில் சபரி காலத்திலும் மொய்தீன் காலத்திலும் கோட்டை விட்ட இந்த வாய்ப்புகள் 2022ஆம் ஆண்டு நாம் விரும்பி ஆட்சிக்கு வந்தால் சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு எவரை பிரதமராக்கினோமோ அந்த அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இந்தியர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவார் என்று எதிர்பார்த்து ஏமாந்த இந்த காலகட்டத்திலே இந்தியர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேலாக ஒரு ஒரு வருத்தமான செய்தி என்றால் 2007ஆம் ஆண்டு நடந்த போராட்டத்திலே 2008ஆம் ஆண்டிலே தலைவர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக பதவி பெற்றவர்கள் இதையெல்லாம் முற்றாக மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருப்பது தான் இப்பொழுது பிரச்சனை. அதற்கு மேலாக கடந்த சில நாட்களாக மாண்புமிகு டாக்டர் ரமணன் அவர்கள் இந்தியர்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டது. 10A கிடைக்கும், 10A ப்ளஸ் கிடைக்கும், 10A மைனஸ் கிடைக்கும். இது முக்கியம் இல்லைங்க. இந்திய சமுதாயத்திற்கு வழங்கிய ஏற்கனவே வழங்கப்பட்ட வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு இன்று இந்திய சமுதாயத்திற்கு அணைக்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க நீங்கள் இல்லையே என்ற வருத்தம் தான்.